Hi guys, welcome back to my channel Super Smart. So இன்னைக்கு daily question seriesல நம்ம வந்து resource sharing between union and state government topicல இருந்து 20 questions வந்து பார்க்க போறோம். ஸோ என்னென்ன question அப்படின்றத வீடியோக்குள்ள போய் பார்க்கலாம். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இந்த டாப்பிக்கோட வீடியோ கிளாஸ் வந்து நீங்கள் ஃப்ரீயாக பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு இந்த டாப்பிக்கோட லிங்க்கை வந்து கீழே கொடுத்துருக்கேன். நீங்கள் அதுலேருந்து முதல்ல ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் டாபிக்னா என்ன, அதில் என்னென்ன டீட்டெயில்ஸ்லாம் இருக்குது அப்படின்றத இந்த வீடியோ பார்த்து நீங்கள் வந்து படிச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த கொஸ்டின் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னுமே வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இன்னைக்கு கொஸ்டின்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இதுக்கு முந்தின டாப்பிக்கான ஃபினான்ஸ் கமிஷன் வரைக்கும் நீங்கள் இதே மாதிரி கொஸ்டின் அண்ட் ஆன்சர் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா மேலே ஐ பட்டன் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு நான் பிளேலிஸ்ட்டோட லிங்க் கொடுத்துருக்கேன், நீங்கள் அதுலேருந்து பார்த்துக்கலாம். ஸோ இப்போது ரிசோர்ஸ் ஷேரிங்கோட ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பார்ப்போம். Who defines a direct tax as one which is demanded from the very person who is intended or desired should pay it? ஸோ யார் மேலே வந்து வரி செலுத்துகிறாங்களோ அவங்க தான் வந்துட்டு அதை வரி செலுத்தக்கூடிய ஆளாக இருக்காங்க அப்படின்னு டிஃபைன் பண்ணது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜேஎஸ் மில். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்? ஸோ ஆர்டிகல் 268 என்ன சொல்லியிருக்காங்க, டியூட்டிஸ் ஆர் லேவிட் பை த யூனியன் பட் ஆர் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை த ஸ்டேட்ஸ். அப்புறம் வந்துட்டு ஆர்டிகல் 268(8) சர்வீஸ் டேக்ஸ் லேட் பை யூனியன் அண்ட் கலெக்டட் அண்ட் அப்ராப்ரியேட்டட் பை த யூனியன் அண்ட் ஸ்டேட். ஸோ இதில் எதுலாம் வந்துட்டு கரெக்டுன்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டு ஆர்டிக்கலுமே அதுக்கான கரெக்ட் டெஃபினேஷனோட தான் கொடுத்துருக்காங்க. அடுத்து ஆர்டிகல் 269 என்ன சொல்கிறாங்கன்னா, டேக்ஸ் வந்துட்டு லே பண்ணி கலெக்ட் பண்ணுறது யூனியன், பட் அதுக்கு வந்து ஸ்டேட்டுக்கு அசைன் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு யூனியன் லே பண்ணுறதை வந்துட்டு யூனியனும் ஸ்டேட்டும் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த ரெண்டு ஆர்டிக்கலும் கரெக்டாக டிஃபைன் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி பாருங்கள். ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே வந்து கரெக்டு. அடுத்து 352 ஆர்டிக்கலும் 360 ஆர்டிக்கலும் கொடுத்துருக்காங்க. ஸோ நேஷ்னல் எமர்ஜென்சி டைமில் என்ன நடக்கும், இன்னொன்று வந்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைமில் என்ன நடக்கும் அப்படின்றத டிஃபைன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆன்சர் வந்து ரெண்டுமே கரெக்ட். ஸோ நேஷனல் எமர்ஜென்சி டைமில் வந்துட்டு ரெவன்யூ வந்து ஸ்டேட் அண்ட் சென்டருக்கு வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறதை வந்து பிரசிடென்ட் வந்து ஆல்டர் பண்ணுவாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் எமர்ஜென்சி டைமில் வந்து எக்ஸிக்யூட்டிவ் அத்தாரிட்டி ஆஃப் யூனியன் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, direct to any state to observe financial propriety as specified in the direction and to give the direction as the president. அதாவது பிரசிடென்ட் என்னென்ன சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி இவங்க வந்து அது ஏற்ற மாதிரி டைரக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்கு. ஸோ நம்ம சேனலில் உங்களுக்கு 2 விதமான சயின்ஸ் மெட்டீரியலும் ஜியாகிரஃபிக்கு ஒரு புக்கும் வந்துட்டு லான்ச் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு வால்யூமில் ஃபிசிக்ஸ் வரைக்கும் கவர் ஆகும், ரெண்டாவது சயின்ஸ் வால்யூமில் கெமிஸ்ட்ரியும் பயாலஜியும் கவர் ஆகும், அண்ட் இதில் வந்துட்டு ஜியாகிரஃபி வந்து உங்களுக்கு கவர் ஆகும். ஸோ எல்லாமே வந்துட்டு டாபிக் வைஸ் கண்டென்ட், புக் பேக் கொஸ்டின், ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர், டூ யூ நோஸ் எல்லாமே வந்துட்டு இந்த புக்கில் வந்து உங்களுக்கு கவர் ஆகிடும். ஸோ இந்த புக் இருந்தாலே உங்களால் இந்த சப்ஜெக்டில் கேட்குற கொஸ்டின்ஸ் எல்லாம் ஆன்சர் பண்ண முடியும். ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு நான் வந்து வெப்சைட்டில் கொடுத்துருக்கேன். நம்ம வெப்சைட்லேயும் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், அமேசான்லேயும் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒரு கொஸ்டின் பேங்க்கும் வந்துட்டு அவைலபிளாக இருக்குது. இதுவும் டாபிக் வைஸ் வந்து உங்களுக்கு அந்த டாபிக் ரிலேட்டடான கொஸ்டின்ஸ் இருக்கும், பின்னாடி ஆன்சர் கீ இருக்கும். ஸோ இதை வந்து நீங்கள் ஒரு டெஸ்ட் எழுதி பார்க்குற ஒரு நோட்டாகவும் யூஸ் பண்ணலாம், மார்க் பண்ணதுக்கப்புறம் ஒரு கொஸ்டின் பேங்காகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதையும் வந்துட்டு நீங்கள் நம்ம சேனல்லையும் பர்ச்சேஸ் பண்ணலாம் அண்ட் அமேசான்லேயும் நீங்கள் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் டேக்ஸ் இஸ் நாட் ஷேர்டு பை த சென்ட்ரல் கவர்மெண்ட் வித் த ஸ்டேட்? ஸோ சென்ட்ரல் கவர்மெண்ட் இதில் எந்த டேக்ஸை வந்து ஸ்டேட்டோட ஷேர் பண்ண மாட்டாங்க? ஆன்சர் வந்து கஸ்டம் டியூட்டி. அடுத்து who has the constituent authority to decide tax share of state? ஸ்டேட்டோட டாக்ஸ் ஷேரை வந்து யாருக்கு வந்து டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து இருக்குது, யாருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஃபினான்ஸ் கமிஷனுக்கு. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ்? ஸோ இதில் எது வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் டேக்ஸ் வந்து கிடையாது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெவென்யூ. அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ டைரக்ட் டேக்ஸ்? இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து டைரக்ட் டேக்ஸ் வந்து கிடையாது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாம்ப் டியூட்டி. அடுத்து டேஷ் இஸ் த மோஸ்ட் காமன் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் டேக்ஸ் லிவைஸ்ட் ஆன் த இண்டிவிஜுவல் இன் இந்தியா? ஸோ இண்டிவிஜுவல் மேலே செலுத்தப்படுற மோஸ்ட் காமனான இம்பார்ட்டண்டான டேக்ஸ் வந்து எது? ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்கம் டேக்ஸ். அடுத்து இன் இந்தியா இன்கம் டேக்ஸ் வாஸ் இன்ட்ரடியூஸ்ட் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் இந்த இயர் டேஷ்? எந்த இயரில் இந்தியாவில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இன்கம் டேக்ஸை வந்துட்டு இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க? ஸோ எந்த இயர்னு பார்த்தீங்கன்னா 1860.
ஸோ இந்த டாப்பிக்கோட பிடிஎஃப் ஃபைல் உங்களுக்கு வேணா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் செக் பண்ணுங்கள். அதில் உங்களுக்கு இந்த ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்டோட கம்ப்ளீட் கண்டென்ட் வீடியோ, அதாவது வீடியோவில் நான் சொல்லி கொடுத்த கம்ப்ளீட் பிடிஎஃப் வந்து இதில் இருக்குது. நீங்கள் இதுலேருந்து என்ன பண்ணிக்கலான்னு பார்த்தீங்கன்னா அந்த பிடிஎஃப் வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் நாட் அ இன்டைரக்ட் டேக்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து இன்டைரக்ட் டேக்ஸ் கிடையாது. ஸோ ஆன்சர் வந்து கார்ப்பரேஷன் டேக்ஸ். அடுத்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ் இஸ் அ மோட்டோ ஆஃப் டேஷ். ஸோ இதில் கொடுத்துருக்கிறதுல எதோட மோட்டோ வந்து ஒன் நேஷன் ஒன் மார்க்கெட் ஒன் டேக்ஸ். ஆன்சர் வந்து ஜிஎஸ்டி, கூட்ஸ் அண்ட் சர்வீஸ் டேக்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் சிங்கிள் லைன் டேக்ஸ். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறதுல எது வந்து சிங்கிள் லைன் டேக்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆன்சர் வந்து வாட், வேல்யூ ஆடட் டேக்ஸ். அடுத்து ஜிஎஸ்டி டாக்ஸஸ் ஆர். ஸோ இதில் எந்தெந்த பர்சன்டேஜ்லாம் வந்து ஜிஎஸ்டி டாக்ஸாக வந்துட்டு இருக்குது. 0%, 5%, இல்லைனா 12, இல்லைனா 18, 28, இல்லைனா எல்லாமே. ஆன்சர் வந்து எல்லாமே. ஸோ எல்லா பர்சன்டேஜ்லேயுமே வந்து ஜிஎஸ்டி டாக்ஸ் இருக்குது. ஒவ்வொரு இதுக்கு ஒவ்வொரு மாதிரி பர்சன்டேஜ் வந்து போடுவாங்க. அடுத்து விச் வாஸ் த ஃபர்ஸ்ட் கண்ட்ரி டு இம்ப்ளிமெண்ட் ஜிஎஸ்டி இன் 1954. ஸோ 1954 ஃபர்ஸ்ட் டைம் ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்ட் பண்ண கண்ட்ரி வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரான்ஸ். அடுத்து விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஆர் த எக்ஸாம்பிள் ஆஃப் ப்ரொக்ரெசிவ் டேக்ஸ். ஸோ ப்ரொக்ரெசிவ் டேக்ஸோட எக்ஸாம்பிள் வந்து இதில் எது. ஸோ ஆன்சர் வந்து இன்கம் டேக்ஸ். அடுத்து ப்ரொபோஷனல் டேக்ஸோட எக்ஸாம்பிள் வந்து எது. ஆன்சர் வந்து கார்ப்பரேஷன் டேக்ஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் வந்துட்டு ப்ரொக்ரெசிவோட எக்ஸாம்பிள், கார்ப்பரேஷன் டேக்ஸ் வந்து ப்ரொபோஷனல் டேக்ஸோட எக்ஸாம்பிள். அடுத்து வந்துட்டு ரெக்ரெசிவ் டேக்ஸோட எக்ஸாம்பிள் வந்து எது. ஆன்சர் வந்து சேல்ஸ் டேக்ஸ். அடுத்து த்ரூ விச் டேக்ஸ் இந்தியா கலெக்ட் ஹையஸ்ட் டேக்ஸ் ரெவன்யூ. ஸோ எந்த டேக்ஸ் மூலமாக இந்தியா வந்து அதிகமான டேக்ஸ் வந்து கலெக்ட் பண்ணுறாங்க. ஸோ எதுன்னு பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டேக்ஸ் மூலமாக. ஸோ லாஸ்ட் கொஸ்டின், மேஜர் இன்டைரக்ட் டேக்ஸ் ஆன் இந்தியா வாஸ் டேஷ். ஸோ இதில் எது வந்து இந்தியாவோட இன்டைரக்ட் டேக்ஸோட மேஜராக வந்துட்டு இருக்குது. மேஜர் அமௌண்ட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் ஏ அண்ட் பி. ஸோ கஸ்டம்லேருந்தும் ஜிஎஸ்டியில் இருந்தோம். ஸோ இதோட வந்துட்டு இந்த ரிசோர்ஸ் ஷேரிங் பிட்வீன் யூனியன் அண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட்லேருந்து கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இதுக்கு அடுத்த டாப்பிக்கில் இருக்கிற கொஸ்டின் அண்ட் ஆன்சர் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்ப்போம். ஸோ ஆல்ரெடி ஐஎன்எம் யூனிட் 8 யூனிட் 9க்குலாம் நம்ம வந்து பார்த்தாச்சு. நீங்கள் அதெல்லாம் பார்க்கணுன்னா நம்மளோட சேனல் செக் பண்ணுங்கள். ஸோ இந்தியன் எக்கானமியும் நம்ம வந்து ஆல்மோஸ்ட் பாதி முடிச்சிட்டோம். இன்னும் கொஞ்சம் இருக்குது. அதை வந்து நம்ம அப்கமிங் டேஸில் வந்து பார்த்துடலாம். அது இல்லாமல் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸ் எல்லாமே உங்களுக்கு வந்து நான் சால்வ் பண்ணி போட்டுட்டு வரேன். ஸோ அதையும் வந்துட்டு ரெஃபர் பண்ண மறக்காதீங்க. அண்ட் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் கிளாஸஸும் வந்துட்டு நமக்கு ஃப்ரீயாக வந்துட்டு சேனலில் வந்து போயிட்டுருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என் மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.